ஒரே ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் அதிலிருந்து நான் என்னோட லைஃப்பில் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th இங்கிலீஷ் நியூ சிலபஸ் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மெமரி போயம் லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லைஃப் மெமரி போயத்தை எழுதினவர் ஹென்ரி வேன் டைக். அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இந்த போயம் எழுதியிருக்காரு. இந்த போயமை நமக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. வாங்க போயம்குள்ளே போகலாம். லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole unhappy heart that pays its toll to youth and age and travels on with cheer. ஸோ இந்த ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லைன் பாருங்கள். லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். லெட் மீனா என்ன? அலோ மீ, என்னை விடுங்க, நான் செய்ய போகிறேன்னு அர்த்தம். ஸோ அவர் எதை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு? லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். நான் ஒவ்வொரு ஆண்டும் என்னோடய வாழ்க்கையை என்னோடய இஷ்டப்படி நான் வாழ போகிறேன்னு சொல்கிறாரு. அதை எப்படி வாழ போகிறேன்னு செகண்ட் லைனில் சொல்கிறாரு பாருங்கள். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் soul. ஃபார்வர்ட் ஃபேஸ்னால் என்ன? முன்னோக்கி போகிறது. ஸோ என்னோடய ஃப்யூச்சரை நான் லீட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி லீட் பண்ண போகிறேன்? அன்ரிலக்டன்ட் soul. ரிலக்டன்ட்னா தயக்கம் படுறது. ஓகே, ஸோ தயங்கி செய்கிறது. அன்ரிலக்டன்ட்னா தயக்கமே இல்லாமல் செய்கிறது. ஓகே, ஒரு வில்லிங்கோடு செய்கிறது. ஸோ அவரோட லைஃப்பை ஒவ்வொரு ஆண்டும் வில்லிங்கோட முன்னோக்கி எடுத்து கொண்டு போக போகிறாரு. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸோட மீனிங். இப்போ அடுத்த லைன் பார்க்கலாம். நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் ஹரியிங் டு, ஹரின்னா என்னது? ரொம்ப சீக்கிரமாக அவசரமாக இல்லை பதட்டமாக பண்ணுறது. நான் என்னோடய லைஃப்பை எப்படி நான் கொண்டு போக போகிறேன்? எந்த ஹரியும் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக கொண்டு போக போகிறேன்னு சொல்கிறாரு. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். என்னோடய கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுலேருந்து எப்பயும் விலக மாட்டேன். நான் என்னோடய லைஃப்பில் என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முழு ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் எந்த நேரத்துலையும் அதிலிருந்து விலக மாட்டேன். நான் பதட்டமும் பட மாட்டேன். நான் அச்சீவ் பண்ண போகிற கோலை ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக போய் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஹென்ரி வேன் டைக் ஆத்தர் சொல்கிறார். நெக்ஸ்ட் லைன் போகலாம். நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட். மோர்னிங்னா என்னது? கவலைப்படுறது, துக்கப்படுறது, எக்ஸ்ப்ரெஸிங் சேட்னஸ். டிம் பாஸ்ட்னா நம்மளோட கடந்த காலம், நம்ம மறக்கணும்னு நினைக்கிற கடந்த காலமாக கூட இருக்கலாம். ஸோ டிஸப்பியர்னால் மறைந்து போகிறது. நம்மளோட கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்களை நம்ம என்ன பண்ணணும்? துக்கமான சம்பவங்களை என்ன பண்ணணும்? நம்ம மறந்துடணும். அதையே நம்ம நினச்சிட்ருக்கக்கூடாது. அது நம்ம லைஃப்க்கு நல்லதில்லை. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். ஓகே, வெயில்ஸ்னால் என்னது? முகத்திரை. ஸோ ஏதாவது ஒரு துணியோ ஏதோ ஒன்று நம்ம முகத்தில் போட்டுக்கிட்டால் நமக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாது இல்லையா? கவரிங் சம்திங் டு ஹைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஃப்யூச்சர் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம சக்ஸஸ் பண்ணுவோமா? நம்ம என்ன செய்வோம்? நம்ம எப்படி இருப்போன்றது நமக்கே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரை நினச்சி தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஒன்று பாஸ்டில் நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்படுறது. தென் செகண்ட் திங், ஃப்யூச்சரில் எப்படி இருப்போமோன்னு நினச்சி கவலைப்படுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பட் வித் அ ஹோல் ஹார்ட் அண்ட் ஹாப்பி ஹார்ட். அதுக்கு பதிலாக நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளோட லைஃப்பை ஹோல் ஹார்ட்டடாகவும் ஹாப்பி ஹார்ட்டடாகவும் வாழணும். ஸோ முழுமையாகவும் சந்தோஷமாகவும் நம்மளோட லைஃப்பை அனுபவிக்கணும். தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ். டோல்ன்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? டோல்கேட். நம்ம காரில் போகும்போது, ஹைவேல போகும்போது பார்த்துருப்போம். ஸோ அங்கே நம்ம பே பண்ணிட்டு தான் போவோம் இல்லையா? ஸோ என்னோடய லைஃப் ஃப்ரம் யூத் டு ஏஜ். ஓகே, சின்ன வயசுலேருந்து என்னோடய கடைசி கால வாழ்க்கை வரைக்கும் நான் வாழ போகிறதுக்கு எது எனக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா அந்த ஹாப்பி ஹார்ட்டும் அந்த ஹோல் ஹார்ட்டோடையும் நான் வாழ்கிறது தான்.
ஸோ அதுதான் எனக்கு பே டால். அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். ஸோ இந்த மாதிரி நான் வாழ்கிறது தான் என்னோடய வாழ்க்கை பயணத்தை ரொம்ப என்ஜாயபுல்லாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மாற்றும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பார்க்கலாம். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத். ஸோ இந்த லைனில் வைண்ட் அப், ஓகே, அது விண்டுன்னு படிக்கக்கூடாது, வைண்டுன்னு படிக்கணும். ஸோ விண்டுன்னா காற்று, ஓகே, வைண்டுன்னா இந்த இடத்துல நம்ம கேர்வ்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒரு குன்றின் மேலே ஒரு மலை மேலே ஏறும்போது எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏறவே கஷ்டமாக இருக்கும். பாதைகள் எப்படி இருக்கும், ரொம்ப வளைவாக இருக்கும், கல் இருக்கும், மேடு இருக்கும். அதே மாதிரி இறங்கும் போதும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தென் ரஃப் ஆர் ஸ்மூத். ஸோ அதே மாதிரி ரொம்ப கரடு முரடான பாதைகளாகவும் இருக்கும். ஸ்மூத், சில இடத்துல வந்து சாஃப்டாக நம்ம ஈஸியாக நடந்து போகிற பாதையாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை பயணம் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும், இல்லை சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் the journey will be joy. என்னோடய வாழ்க்கை பயணம் சந்தோஷமாக தான் இருக்க போகுது. என்னோடய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும் இல்லை சந்தோஷம் வந்தாலும் நான் எப்போவுமே ஒரே மாதிரி என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணி தான் வாழ போகிறேன். இப்போ அடுத்த லைன் பார்க்கலாம். Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. ஸோ ஸ்டில் சீக்கிங்னா என்னது, எதிர்பார்க்கறது. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது என்னென்ன எதிர்பார்த்தாரு, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் வித் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, நமக்கு நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், நம்ம நிறைய பேர்கிட்ட நல்லா பழகணும். தென் ஹை அட்வென்ச்சர்னு என்னது, துணிச்சலான செயல்களை செய்கிறது. ஸோ வீர சாகசத்தை செய்கிறது. எப்பவும் ஒரு எக்ஸைட்டிங்கான செயலை செய்கிறதுக்கு விருப்பப்படுவார். ஸோ தேர்ட் ஒன் என்னது, க்ரௌன்னா இந்த இடத்துல கிரீடம்னு கிடையாது, புகழ். அவரோட லைஃப்பில் 3 விஷயத்தை அவர் சின்ன வயசுலேருந்து எதிர்பார்த்துட்ருக்காரு, அதை அச்சீவ் பண்ண. என்னென்ன, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் த லாஸ்ட் ஒன் க்ரௌன். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த கர்ஸ்ட். ஓகே, கர்ஸ்ட்னா என்னது, லாங் சர்ச், டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஸோ அவரால் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆண்டு காலமாக தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன அது, நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஹை அட்வென்ச்சர்ஸ் அண்ட் புகழ், க்ரௌன்ஸ், ரைட். ஸோ இதை தான் அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. அதை தேடுறதுக்கு அவருக்கு எது உறுதுணையாக இருக்க போது, அவருடைய ஹாப்பி ஹார்ட் அண்ட் த ஹோல் ஹார்ட். அவர் முழு மனசோட அவரோட லைஃப்பை அவர் வாழும்போது அவரோட ஹார்ட்டே அவருக்கு என்கரேஜ் பண்ணும், அவரோட ஹார்ட்டே அவருக்கு ஹெல்ப் பண்ணும். எதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அவர் நீண்ட காலமாக தேடிக்கிட்டு இருக்கிற அவரோட கோலை போய் ரீச் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் லைன் பாருங்கள். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். நான் இந்த மாதிரி என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழும் பொழுது கண்டிப்பாக என்ன ஆகும், நான் என்னோடய வாழ்க்கையினோட கடைசி காலத்தில் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் அச்சீவ் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஹென்ரி வேன் டைக் அவரோட போயமை முடிக்கிறாரு. ஹென்ரி வேன் டைக் இந்த போயமை சனட் முறையில் எழுதியிருக்காரு. சனட்னா என்னது, 14 லைன்ஸ் இருக்கும் அந்த போயமில். இந்த சனட் என்ற வேர்ட் வந்து லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அப்படின்னா சனட்டா. ஓகே, சனட்டானா ஸ்மால் போயம் ஆர் ஸ்மால் லிரிக். இப்போ அந்த போயமை ஃபுல்லாக பாருங்கள். 2 ஸ்டான்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் 8 லைன்ஸ் இருக்குது, செகண்ட் ஸ்டான்ஸால் 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 14 லைன்ஸ் இருக்குது இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை ஆக்டேவ் அப்படின்னு பேர் கொடுத்துக்கணும். லாஸ்ட்டு 6 லைன்ஸை செஸ்டெட்னு பேர் கொடுத்துக்கணும். அதாவது இந்த ஆக்டேவ் செஸ்டெட்னா என்னென்னா, ஆக்டேவ் மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருப்பார். இப்போ நம்ம போயமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும், என்ன செய்யணும், எதை மறக்கணும், நம்ம எப்படி வாழணும்னு சொல்லியிருப்பார். லாஸ்ட்டு 6 லைன்ஸில் அதாவது செஸ்டெட்டில் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பார். நம்மளோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்தாலும் நாம் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை பற்றி பேசுகிறாரு. ஸோ இதுதான் நம்ம போயமோட சொல்யூஷன். ஸோ ஆக்டேவ்னா என்ன, சஸ்டேட்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு இந்த போயம் ஐம்பிக் பென்டாமீட்டர் என்ற முறையில் எழுதியிருக்காரு. ஐம்பிக் பென்டாமீட்டர்னால் என்ன, ஒரு லைனில்
10 syllables இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். ஸோ இதெல்லாமே வந்து 1 syllable வேர்ட்ஸ், அதனால் எத்தனை இருக்குது? 10 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ 10 syllables. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், வித், ஃபார், வேர்ட், ஃபேஸ் அண்ட் அன், ரீ, லட், டன்ட், சோல். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள், 10 syllables வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்ஸ்லேயும் 10 syllables இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? iambic pentameter. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைனில் ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை ஆக்சென்ட் அண்ட் அன்ஆக்சென்ட். ஒரு வார்த்தை ஆக்சென்ட்டாக இருக்கும், அதுக்கு அடுத்த வார்த்தை அன்ஆக்சென்ட்டாக இருக்கும், அதுக்கு அடுத்த வார்த்தை மறுபடியும் ஆக்சென்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? iambic pentameter. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போயமை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த போயமும் மெமரி போயம் நமக்கு, அதனால் நல்லா மெமரி பண்ணி படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ.